ரெட் கிராக்ஸை பின்தொடரும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். என்னுடைய கணவர் அல்லது மனைவி, நாங்கள் இருவரும் காதலிக்கும் போது இப்படி இருந்ததே இல்லை. நாங்கள் இருவரும் காதலித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவரை மாதிரியோ இல்லை என் மனைவியை மாதிரியோ இனிமையான நபரை பார்க்கவே முடியாது. இப்போது என் வாழ்க்கை நரகமாகிவிட்டது என்று சொல்லும் பல நபர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நன்றாக போய்கொண்டிருந்த வாழ்க்கையில் திருமணத்திற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த காதல், அந்த அன்பு எங்கே போனது? திருமணம்தான் காதலை அல்லது அன்பை நொறுக்கிவிட்டதா? எங்களுடைய திருமணம் வரை எல்லாமே இனிமையாக இருந்தது. அப்படி என்றால் திருமணம்தான் உண்மையான எதிரியா? வழக்கமா நம்ம டெலிவர் ஓஷோ திருமணம்னு வந்துட்டா கழுவி ஊத்துவாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். முதல்ல ஹனிமூன் தான், அப்புறம் தான் கல்யாணம்னு சொல்லி கன்சர்வேட்டிவ் மக்களை நம்ம கான்ட்ரோவர்சிக்கு பேர் போன ஓஷோ கடுப்பேற்றாத நாள்களே இருக்காது. ஆனால் இந்த வீடியோவில் திருமணத்தை பற்றி தலைவரா இப்படியெல்லாம் பேசுறாருன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்த்த பிறகு கல்யாணமா அது எனக்கு வேண்டவே வேண்டாம்னு சொல்கிற பெண்ணோ ஆணோ மனது மாறி திருமணம் முடிக்க 99% வாய்ப்பு இருக்கு. திருமணம் ஆன நண்பர்களும் சரி, ஆகாத நண்பர்களும் சரி, இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருந்தால் சந்தோஷத்துல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க தலைவர் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். திருமணம்தான் லவ்வை, காதலை, அன்பை காலி செய்து விடுகிறது, நொறுக்கி விடுகிறது, காணாமல் செய்து விடுகிறது என்று நான் ஒருபோதும் சொன்னதில்லை. அது எப்படி திருமணம் காதலை அல்லது அன்பை காணாமல் போக செய்கிறது, தவிடு பொடியாக்கி விடுகிறது? How can marriage destroy love? ஆமாம், அது திருமணத்தில் அழிக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் உங்களால் சிதைக்கப்படுகிறது, திருமணத்தால் சிதைக்கப்படுவதில்லை. திருமணத்தில் இருந்த பார்ட்னர்ஸ்களால் சிதைக்கப்படுகிறது. அது எப்படி காதலை திருமணத்தால் சிதைக்க முடியும்? இட் இஸ் யூ ஹூ டிஸ்ட்ராய் இட். காரணம், உங்களுக்கு லவ்வை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. அது தெரியும் என்பது போல் நடிக்கிறீர்கள். தெரியும் என்கிற நம்பிக்கை ஒரு கனவு, அவ்வளவே. ஆனால் உங்களுக்கு அன்பை பற்றி, காதலை பற்றி ஒன்றும் தெரியாது. Love has to be learned. It is the greatest art there is. யாராவது உங்களை நடனமாட அழைத்தால் நீங்கள் எனக்கு நடனமாட தெரியாது என்று உடனடியாக சொல்கிறீர்கள். கூப்பிடுகிறார்கள் என்பதற்காக கையை காலை அசைத்து குதித்து அடுத்தவர்களிடம் நீங்கள் ஒரு நல்ல டான்சர் தான் என்று நிரூபிக்க ஒருபோதும் முயற்சிப்பதில்லை. அப்படி ஒருவேளை முயற்சி செய்தீர்கள் என்றால் நீங்கள் உங்களை கோமாளி என்றே நிரூபணம் செய்திருப்பீர்கள். நானும் ஒரு நல்ல டான்சர் தான் என்று நீங்கள் நிரூபித்து காட்ட மாட்டீர்கள். நடனத்தை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் அசைவுகளை, நளினத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உடலுக்கு நல்ல பயிற்சி தேவை. பயிற்சி கொடுக்கவும் வேண்டும். வர்ணங்கள் இருக்கிறது, பிரஷ் இருக்கிறது, கேன்வஸ் இருக்கிறது என்பதற்காக நீங்கள் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியாது. யூ டோன்ட் சிம்பிளி ஸ்டார்ட் பெயிண்டிங். அப்படி ஒருபோதும் ஓவியராக முடியாது. ஒரு பெண்ணை சந்திக்கிறீர்கள், கேன்வஸ் அங்கே இருக்கிறது, உடனடியாக காதலராக மாறிவிடுகிறீர்கள். அதாவது ஓவியம் வரைய ஆரம்பித்து விடுகிறீர்கள். அந்த பெண்ணும் வரைய ஆரம்பித்து விடுகிறாள். நீங்கள் இருவரும் முட்டாள்கள் என்று நிரூபித்து காட்டுகிறீர்கள். சூனர் ஆர் லேட்டர் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பது உங்கள் இருவருக்கும் புரிய ஆரம்பிக்கிறது. ஆனால் ஒருபோதும் நீங்கள் லவ், காதல் ஒரு கலை என்று நினைத்து பார்ப்பதே இல்லை. நீங்கள் கலையோடு பிறப்பதில்லை. பிறப்பிற்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை. எந்த கலையானாலும் சரி, அதை முதலில் கற்க வேண்டும். காதலும் அப்படித்தான். இட் இஸ் த மோஸ்ட் சட்டில் ஆர்ட். அதற்கான கெப்பாசிட்டியோடு மட்டும்தான் நாம் எல்லோரும் பிறக்கிறோம்.
ஆமாம், நிச்சயமாக உடலோடு பிறக்கிறோம். உங்களால் டான்சர் ஆக முடியும், காரணம் உடல் இருக்கிறது. பட் டான்சிங் ஹேஸ் டு பி லேர்ன்ட். அதற்கு அதிகம் பயிற்சி தேவை. அது அவ்வளவு கடினம் அல்ல, காரணம் அதில் நீங்கள் மட்டும்தான் முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள். ஆனால் காதல், இந்த லவ், அதைவிட மிகவும் கடினம். அது இன்னொரு நபரோடு இணைந்து ஆடுவது. எனவே அடுத்த நபருக்கும் நடனம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். டு ஃபிட் வித் சம்படி, இட் இஸ் a great art. இரண்டு நபர்களுக்குள் ஹார்மனி ஏற்படுத்துவது எளிதல்ல. இரண்டு நபர்களும் இருவேறு உலகம் மாதிரி. இரண்டு உலகமும் அருகில் வரும்போது உரசல்கள், உராய்வுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. லவ் இஸ் ஹார்மனி. மகிழ்ச்சி, ஆரோக்கியம், ஹார்மனி எல்லாமே லவ்வில் இருந்து தான் பிறக்கிறது. லேர்ன் டு லவ். திருமணம் செய்வதற்கு ஒருபோதும் அவசரப்படாதீர்கள். முதலில் காதலை கற்றுக்கொள்ளுங்கள். லேர்ன் டு லவ். முதலில் நல்ல காதலராக மாறுங்கள். பிகம் a great lover. அதற்கு தேவையானது என்ன? அதற்கு தேவை அந்த லவ்வர் காதலை, அன்பை கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது நமக்கு திரும்ப கிடைக்கிறதா என்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்க வேண்டும். It is always returned. நிச்சயமாக திரும்ப கிடைக்கும், அதுதான் இயல்பு. மலைகளில் உங்கள் பாடல் எதிரொலிப்பது போல நிச்சயமாக அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், அதுதான் இயல்பு. சோ காதலில் முதல் பாடம், காதலை கேட்கக்கூடாது, ஆனால் கொடுக்க வேண்டும். Don't ask for love, just love. கொடுப்பவராக மாறுங்கள், கொடுத்து பழகுங்கள். ஆனால் மக்கள் அதற்கு நேர் எதிர்மறையான செயல்களையே செய்கிறார்கள். அப்படியே கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்கும் என்கிற ஐடியாவில் கொடுக்கிறார்கள். இட் இஸ் a bargain. தாராள மனதோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது, நிபந்தனைகளோடு தான் பகிர்ந்து கொள்கிறார்கள். திரும்ப கிடைக்கிறதா இல்லையா என்று ஓரக்கண்ணால் கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பாவம் அந்த மனிதர்கள். அவர்களுக்கு காதல் இயற்கையாக இயங்கும் முறை, அதாவது அவர்களுக்கு காதல் இயற்கையாக இயங்கும் முறை, அதாவது நேச்சுரல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் லவ், அதை பற்றி ஒன்றும் தெரிவதில்லை. காதலை தாராளமாக அள்ளி ஊற்றுங்கள், உங்களுக்கு திரும்ப கண்டிப்பாக கிடைக்கும். அப்படி வரவில்லை என்றாலும் கவலைப்பட தேவையில்லை. காரணம், ஒரு காதலருக்கு மகிழ்ச்சியாக இருப்பது என்பது நன்றாக தெரியும். சோ காதல் திரும்ப கிடைக்கும் போது மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது. அப்படி வரவே இல்லை என்றாலும் நாம் காதலிக்கிறோம் என்கிற எண்ணமே உங்களை மகிழ்ச்சியாக, எக்ஸ்டாட்டிக்காக வைத்திருக்கும். அப்போது ஒருவரும் திரும்ப காதல் கிடைக்கிறதா இல்லையா என்று கவலைப்படுவதில்லை. லவ் ஹேஸ் இட்ஸ் ஓன் இன்ட்ரின்சிக் ஹாப்பினஸ். அது காதலிக்கும் போது உங்களுக்கு கிடைக்கிறது. ரிசல்ட்டிற்காக காத்திருக்க தேவையில்லை. ஜஸ்ட் காதலிக்க ஆரம்பியுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அது உங்களுக்கு திரும்ப கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். ஒருவர் காதலிக்கும் போது லவ் என்ன என்பதை நீச்சலை நீந்தி கற்றுக்கொள்வது போல் காதலித்தே தெரிந்து கொள்கிறார். மனிதர்கள் மிகவும் கருமித்தனம் பிடித்தவர்கள். அவர்கள் நமக்கு பெரிய காதல் நடக்கப் போகிறது என்று காத்திருக்கிறார்கள். அப்போதுதான் அவர்கள் காதலிப்பார்கள். They just wait. எங்கிருந்தோ கிளியோபாட்ரா வருவாள். அப்போது அவர்கள் இதயத்தை திறந்து காட்டுவார்கள். அப்போது எப்படி இதயத்தை திறப்பது என்பது முற்றிலுமாக மறந்து போயிருக்கும். எனவே காதலுக்கான எந்த சந்தர்ப்பத்தையும் நழுவ விட்டுவிடாதீர்கள். தெருவில் நடந்து செல்லும் போது கூட உங்களால் காதல் செய்ய முடியும். குறைந்தபட்சம் சிரித்து வையுங்கள், சிரியுங்கள். அதற்காக ஒரு செலவும் ஆகப் போவதில்லை. யாருக்கும் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஆனால் அந்த சிரிப்பு தான் உங்கள் இதய கதவை திறக்கிறது, உங்கள் இதயத்திற்கு புத்துயிர் கொடுக்கிறது. அறிமுகமே இல்லாத நபரோ அல்லது உங்களுடைய நண்பரோ யாரோ ஒருவருடைய கையை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். மிகச் சரியான நபர் வந்தால்தான் வாழ்க்கையில் காதலிப்பேன் என்று காத்து கொண்டிருக்காதீர்கள்.
நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சரியான நபர் ஒரு நாளும் வரப்போவதில்லை. காதலித்துக் கொண்டே இருங்கள். Go on loving. எவ்வளவுக்கு எவ்வளவு காதலிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சரியான நபர் நம்மை வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. காரணம், உங்கள் இதயம் மலர்ந்திருக்கிறது. அது பல தேனீக்களை, பல காதல்களை நிச்சயமாக ஈர்க்கும். உங்களுக்கு தவறான பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் எல்லோருமே ஏற்கனவே ஒரு காதலர்கள் தான் என்கிற தப்பான இம்ப்ரெஷனில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஜஸ்ட் பூமியில் பிறந்தால் போதும் நீங்கள் காதலர்கள் தான் என்று நினைக்கிறீர்கள். அது அவ்வளவு சுலபம் அல்ல. ஆமாம், அதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான வாய்ப்புகள் உங்களிடம் இருக்கிறது. பட் இட் ஹேஸ் டு பி ட்ரெயின்ட் அண்ட் டிசிப்ளின்ட். விதைதான் உங்களிடம் இருக்கிறது, ஆனால் அது பூவாக மாற வேண்டும். ஒருவேளை அந்த விதையை நீங்கள் வாழ்க்கை முழுவதும் சுமந்து கொண்டே திரியலாம். ஆனால் எங்காவது விதையை தேடி தேனீக்கள் வருவதை நீங்கள் பார்த்தது உண்டா? அல்லது இந்த விதைதான் ஒரு நாள் பூவாகும் என்று தேனீக்களுக்குத்தான் தெரியுமா? ஆனால் விதை பூவாகும் போதுதான் தேனீக்கள் தேடி வருகின்றன. So become a flower, don't remain a seed. 2 நபர்கள் தனித்தனியாக வாழ்க்கையில் மகிழ்ச்சியே என்ன என்று தெரியாத நிலையில் இருக்கிறார்கள், அல்லது மகிழ்ச்சி இல்லாத நிலையில் இருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்வோம். அவர்கள் இணையும் போது மகிழ்ச்சியின்மை அதிகரிக்கவே செய்யும். தட் இஸ் மேத்தமேட்டிக்கல். நீங்களும் மகிழ்ச்சி சுத்தமாக இல்லாமல் இருக்கிறீர்கள். உங்கள் மனைவியும் அதுபோல் இருக்கிறார். ஆனால் இருவரும் ஒன்றாக வாழும்போது மகிழ்ச்சி வரும் என்று நம்புகிறீர்கள். இது ஒரு சாதாரண எளிதான கணக்கு. 2 + 2 makes 4. You both will become unhappy. நண்பர்களே, இந்த வீடியோ இன்னும் முடியல. இதோட 2வது பகுதியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பல நண்பர்கள் முழு வீடியோவை ஏற்கனவே பார்த்திருக்கலாம். இருந்தாலும் சில நண்பர்களோட டைம் மேனேஜ்மெண்ட் வசதிக்காக 2 பகுதிகளாக அப்லோட் செய்யப்பட்டிருக்கு. ஸோ முழு வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ முதல் வீடியோ பார்த்து முடித்த நண்பர்களுக்கு 2வது வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். வாங்க தொடர்ந்து 2வது பார்ட்டையும் பார்க்கலாம்.